ஹலோ வணக்கம். நான் உங்க விஜய் வேணும். நம்ம இன்னைக்கு எந்த படம் ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா டிமாண்டி காலனி தான். ஸோ இது பார்ட் 2 எந்த அளவு ஹாரரா இருக்கு, எப்படி இருக்குன்னு ஆடியன்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆக்சுவலா டிமாண்டி காலனி தான் வந்தேன். படம் உண்மையிலுமே சூப்பரா இருந்தது. படம் ஃபர்ஸ்ட் பார்ட் நான் பார்த்தது இல்லை, ஆனா செகண்ட் பார்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா செகண்ட் பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷன் மாதிரி தான் கொண்டு வந்திருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன நடக்கும்ன்றது ஒரு ரீகால் மாதிரி போட்டு காமிச்சிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலா அதுவே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பார்ட் அந்த அளவுக்கு இல்லை. பட் ஸ்டில் வந்து எப்படின்னா அவங்க அந்த அருள்நிதி ஃபர்ஸ்ட் பார்ட்ல இறந்துருப்பாரு. ஸோ அதை கனெக்ட் பண்ண விதமா இருக்கட்டும் அண்ட் கொண்டு போன விதமா இருக்கட்டும் சூப்பராகவே இருந்தது. அதுக்கு ஒருத்தருக்குமே வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி ரோல் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமியோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் ஆனால் ஸ்டில் அவங்க ரோலை வந்து அவங்க டீசெண்டாகவே போயிருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண வந்த அளவுக்கு நல்லா இருக்கு. பார்ட் 1 பார்ட் 2 நல்லா லிங்க் பண்ணியிருக்காங்க. அருள்நிதி சார் ஆக்டிங் எல்லாமே வந்து சூப்பரா போயிருக்கு. பிஜிஎம் எல்லாம் நல்லா இருக்கு. பார்ட்ல ஒரு ஃபேமிலி மூவி என்ஜாய் பண்ணலாம். சைல்டோட வந்து ஃபேமிலியா என்ஜாய் பண்ற மூவி. படம் வந்து ஒரு டீசென்ட் ட்ரை ப்ரோ. ஒரு ஒன் டைம் கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் எங்கேஜிங்கா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். படத்துல பெருசா சாங்ஸ் கிடையாது, ஆனா வந்துட்டு ஃபுல்லா பிஜிஎம் தான். பிஜிஎம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சாம் சிஎஸ். டைரக்டர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி எடுத்த படத்தோட இந்த படத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பார்ட் 3க்கு வந்துட்டு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி நல்லா இருக்கும். சீட் எஜ்ஜில் உட்கார வச்சு படம் பார்க்க வச்சாங்க. படத்துல வந்துட்டு ஹாரர் கிடையாது, ஃபுல்லா த்ரில்லர் மாதிரி தான் போச்சு. அங்கங்க ஹாரர் காமிச்சாலும் படத்துல வந்துட்டு த்ரில்லர் போர்ஷன் தான் மேக்ஸிமம் இருந்தது. அண்ட் இன்டர்வல் பார்ட் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சீட் த்ரில்லர் மாதிரி தான் சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. நம்ம பார்ட் 1ல எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பார்ட் 2 இருந்தது. பட் ஆனால் செகண்ட் பார்ட் அஜய் ஞானமுத்து சொல்லவா வேணும் கோப்ரால பண்ண மாதிரியே ஸ்லைட் டிசப்பாயின்மெண்ட். பட் ஸ்டில் வந்து இல்ல இது கண்டிப்பா நல்லா இருக்கு. ஏன்னா அதோட கண்டினியூட்டி அந்த ஸ்டோரிக்கு வந்து கரெக்டா ஏத்த மாதிரி போயிருக்கு. மூவி நல்லா இருக்கு, கண்டிப்பா பார்க்கலாம். தாறுமாறா அடிச்சிருந்தாரு. எங்க பயப்படணுமோ அங்க பயப்பட்டிருக்காரு, எங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணுமோ அங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பிரியா பவானி சங்கர் அவரோட ஆக்டிங்க்கு இன்னும் கொஞ்சம் மெருகேத்துற மாதிரி இன்னும் நல்லா ரெண்டு பேருக்கும் நல்லா இருக்கு. ஒரு மாதிரி பிரேக்கே இல்லாம ஒரு ஃபுல் ஃப்ளோலே போச்சு மூவி, ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும். புரியும், கம்பல்சரி யாரா இருந்தாலும் புரியும். ஆனா எதனாலனா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ரீகால வந்துட்டு செகண்ட் பார்ட்டோட ஸ்டார்டிங்ல காமிச்சிடுறாங்க. ஸோ அதனால கனெக்ட் ஆயிடும் ஈஸியா. என்ன நடந்ததுன்றத காமிச்சிட்டு இது எதனால நடந்ததுன்றத காட்டுறாங்க. தேர்ட் பார்ட்ல யாரால நடந்ததுன்றத காட்டுவாங்க. ஏன்னா அது மாதிரிதான் கிளைமேக்ஸ் இன்ட்டு முடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்து பார்ட் 3க்கு லீடு கொடுத்துருக்காங்க. பட் ஆனா அந்த லீடு வந்து பார்ட் 1ல இருந்து பார்ட் 2 கனெக்ட் பண்ண அளவுக்கு தேர்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்தது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. பட் ஸ்டில் தேர்ட் பார்ட்ல வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம், நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி இருக்கு. சரியா பார்க்க முடியல, பேய் அந்த அளவுக்குலாம் வரல. பட் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். ஒரு ஃப்ளோ எங்கேயுமே லாக் இல்லாம மூவி நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட் சீன்ல வருது. தேர்ட் பார்ட் வருமா வராதான்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா நிறைய ஹாரர் சீன்ஸ் கிடையாது, ஒரு சில ஹாரர் சீன் தான். குழந்தைகளை கூட்டு வந்து பார்க்கலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த அளவுக்கு ஹியூமர் கிடையாது. பட் ஸ்டில் வந்து அந்த த்ரில் வந்து இதுல கண்டிப்பா இருக்குது. அங்கங்க வந்து எப்படி சொல்றது, விஎஃப்எக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்பவே கம்மியா லேக் ஆகுது. அங்கங்க வந்து என்னடா இது இந்த மாதிரி நடக்குமா, இங்க லூப் ஹோல் இருக்கா அந்த மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் வந்து அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தே வந்து பாக்குறதுனால வந்து நமக்கு ஒன்றும் தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 5 out of 5னா செகண்ட் ஹாஃப் வந்து 3.5 அந்த மாதிரி தான், கொஞ்சம் டவுன் தான். ஒரே விஷயம் என்னன்னா, கொஞ்சம் பேர் நிறைய ஃபீட்பேக் சொன்னாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் எங்கேஜிங்கா இருந்திருக்கலாம் அப்படி சொன்னாங்க. அது கொஞ்சம் லைட்டா தூக்கம் வர மாதிரி இருந்து சொன்னாங்க. அதுதான் நான் ஒரு நெகட்டிவ். எனக்கு சினிமா நான் நிறைய பார்ப்பேன், எனக்கு ஓகே. பட் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன் நான். தமிழ் சினிமாக்கு இந்த செகண்ட் பார்ட் அப்படின்றது இருக்கு. பட் ஸ்டில் இது வந்து அவ்வளவு மோசமா சொல்ல முடியாது. ஒரு அபோவ் ஆவரேஜ் பிலிம் தான். இந்த இண்டிபெண்டன்ஸ் ஹாலிடேஸ்க்கு பாக்குறதுக்கு ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம். எனக்கு வந்து ஒரு 8.5 தரலாம், கண்டிப்பா தரலாம். தேங்க்யூ.